திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் திருவுருவச் சிலையில் சிலிர்க்க வைக்கும் ரகசியங்கள் உள்ளன. திருப்பதி ஆலயத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சிலாதோரணம் என்ற அபூர்வ பாறைகள் உள்ளன. உலகத்திலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் உள்ளன. இந்த பாறைகளின் வயது 250 கோடி வருடம். ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை. எந்த கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஒரு இடத்தில் சிற்பியின் ஒளிப்பட்டிருக்கும் இடம் தெரியும். உலோகச் சிலையானாலும் உலோகத்தை உலுக்கி வர்த்த இடம் தெரியும். ஏழுமலையான் திருவுடைய சிலையில் அப்படி எதையும் அடையாளம் தெரியவில்லை. எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சுரசுரப்பாக இருக்கும். ஆனால் ஏழுமலையானின் திருமேனியில் நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாம் மெழுகு போடப்பட்டது போல் இருக்கின்றது. ஏழுமலையான் விக்கிரத்தில் நெற்றிச் சூட்டி, காதணிகள், புருவங்கள், நாகாபரணங்கள் எல்லாம் நகைக்கு பாலிஷ் போட்டது போல பளபளப்பாக இருக்கின்றது. ஏழுமலையான் திருவுருவச் சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்துகின்றார்கள். இந்த பச்சை கற்பூரம் ஒரு ரசாயனம், அரிப்பை கொடுக்கும் ஒரு வகை அமிலம். இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்கலில் தடவினால் கருங்கல் வெடித்துவிடும். ஆனால் சிலாதாரணத்தில் உள்ள பாறைகளில் இதை தடவினால் அந்த பாறைகள் வெடிப்பதில்லை. ஏழுமலையான் திருவுருவச் சிலைக்கு 365 நாளும் பச்சை கற்பூரம் தடவுகிறார்கள். ஆனாலும் வெடிப்பு ஏற்படுவது இல்லை. ஏழுமலையான் திருவுருவச் சிலை எப்பொழுதும் 110 ஃபாரன்ஹீட்டில் வெப்பத்தில் இருக்கின்றது. திருமலை 3000 அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசம். அதிகாலை 4:30 மணிக்கு குளிர்ந்த நீர், பால் மற்றும் திரவங்களால் அபிஷேகம் செய்கின்றார்கள். ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழுமலையானுக்கு வேர்க்கின்றது. பீதாம்பரத்தால் வேர்வையை ஒற்றியெடுக்கிறார்கள். வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னராக நகைகளை கழற்றும் பொழுது ஆபரணங்கள் எல்லாம் சூடாக கொதிக்கின்றன. திருப்பதி திருக்கோவில் சமையல் கட்டு மிகவும் பெரியதாகும். பொங்கல், தயிர் சாதம், புளிச்சாதம், சித்ரான்னம் போன்றவை தினமும் பெரிய அளவில் தயார் செய்யப்படுகின்றன. ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குகின்றார்கள். இதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெய்வேத்தியமும் கோவில் கர்ப்ப கிரகத்துக்கு குலசேகர படியை தாண்டாது. ஆண்டவனுக்கு நெய்வேத்தியம் செய்த எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியமாகும். சீனாவில் இருந்து சீன சூடம், அகிலம், சந்தனம், அம்பர், தக்கோலம், இலவங்கம், குங்குமம், தமாலம், நீரேயாசம் போன்ற வாசனை பொருட்கள் ஏழுமலையான் திருக்கோவிலுக்காக அனுப்பப்படுகின்றன. ஏழுமலையானின் நகைகளின் மதிப்பு ரூபாய் 1000 கோடி. இவரையே நகைகளை வைத்து கொள்ள இடமும் இல்லை, சாத்துவதற்கு நேரமும் இல்லை. அதனால் ஆண்டிற்கு ஒரு முறை உபரியாக உள்ள நகைகளை செய்தித்தாள்களில் விளம்பரம் படுத்தி ஏலம் விடுகிறார்கள். ஏழுமலையான் அபிஷேகத்திற்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் செலவாகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.